Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி நினைத்திருந்தால் இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சியை பிடித்திருக்கக்கூடும் என பரவலாக பேச்சு எழுந்திருக்கும் நிலையில் இதன் காரணத்தை அலசுகிறது இந்த தொகுப்பு. உத்தரப்பிரதேசத்தில் எந்த கட்சி அதிக இடங்களை கைப்பற்றுகிறதோ அந்த கட்சிதான் மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் என்று சொல்வார்கள். அதனால்தான் இன்று உத்தரப்பிரதேசத்தில் கோட்டை விட்ட பாஜக தனி பெரும்பான்மை கிடைக்காததால் மத்தியில் கூட்டணி ஆட்சியை அமைக்க உள்ளது. 80 மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி 43 இடங்களை கைப்பற்றிய நிலையில் சென்ற முறை 62 இடங்களை கைப்பற்றிய பாஜக இம்முறை 35 இடங்களுக்குள் சுருங்கிவிட்டது. ஆனால் மாயாவதி நினைத்திருந்தால் பாஜகவை 29 இடங்களுக்குள் சுருட்டி இருக்க முடியும். உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி 59 இடங்களை கைப்பற்ற உதவியும் செய்திருக்க முடியும். கடைசி நேரம் வரை தன்னுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட்டணிக்கு நோ சொன்ன மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி இந்த தேர்தலில் வாங்கிய அடி கொஞ்ச நஞ்சமல்ல. ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிற்கு இல்லாவிட்டாலும் யார் ஆட்சி அரியணையில் ஏற வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக விளங்கிய ஒரு கட்சியின் வீழ்ச்சி இன்று பாஜகவிற்கு சாதகமாகி இருப்பதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். பட்டியலின தலைவர்களுள் சக்தி வாய்ந்த தலைவராக பார்க்கப்படுகிறார் மாயாவதி. உத்தரப்பிரதேசத்தில் 4 முறை ஆட்சி புரிந்த தவிர்க்க முடியாத மிகப்பெரிய ஆளுமை இவர். 39 வயதிலேயே நாட்டின் முதல் பட்டியலினத்தைச் சேர்ந்த முதல்வர் என்ற பெருமைக்கும் சொந்தக்காரர். ஆனால் இன்று தம் மீதான ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் மத்திய அரசு காட்டிய தீவிரத்தால் தீவிர அரசியலில் இருந்து மாயாவதி விலகியதே ஒரே அடியாக அந்த கட்சி சரிய காரணம். 2014ஆம் ஆண்டு செய்த அதே தவறை இம்முறையும் செய்து பாஜகவின் வெற்றிக்கு மறைமுகமாக உதவியிருக்கிறார் மாயாவதி என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. 2019ஆம் ஆண்டு சமாஜ்வாதி கட்சியுடன் கூட்டணி அமைத்த போது 10 இடங்களை கைப்பற்றியிருந்த பகுஜன் சமாஜ் கட்சியால் இம்முறை ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. அவரது கட்சியின் இந்த தோல்வி பாஜகவிற்கு சாதகமாகியது எப்படி என்று கேட்டால் பகுஜன் சமாஜ் பிரித்த ஓட்டுகளால் தான் பாஜக வேட்பாளர்கள் 16 இடங்களில் நூலிழையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது வெளியான தேர்தல் முடிவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. மாயாவதியின் வேட்பாளர்களால் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சியின் 11 வேட்பாளர்களும், காங்கிரஸ் கட்சியின் 4 வேட்பாளர்களும், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 1 வேட்பாளரும் பாஜகவிடம் தோல்வியடைந்துள்ளனர். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த தேர்தலில் மாயாவதியும் அரசியல் ஆட்டத்தை தன் பாணியில் ஆடிக்காட்டியிருக்கிறார் என்றே நினைக்க தோன்றுகிறது. Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now.